லாபஸ்தானத்துல உங்க ராசியாதிபதி புதன் குருவுடன் உச்சம் பெற்று இருக்க போறாரு. ரொம்ப சிறப்பு. இந்த குரு உச்சம் பெறும்போது உங்க ராசியாதிபதி புதனும் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். வேலை இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதவியுடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வெளிநாடு சென்று நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது. மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம் இந்த ஆவணி மாசம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல உங்க ராசியாதிபதி புதன் குருவுடன் உச்சம் பெற்று இருக்க போறாரு. ரொம்ப சிறப்பு. இந்த குரு உச்சம் பெறும்போது உங்க ராசியாதிபதி புதனும் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். லாபம்னா என்ன அப்படின்னா முதல்ல வேலை இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல பதவியுடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல நிறைய பேருக்கு வெளிநாடு சென்று நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு வேலை மாறி நல்ல சம்பாதிக்கக்கூடிய வருஷம். இல்லை மனைவிக்கு வேலை கிடைச்சி நிறைய அதிக சம்பாதியம் வாங்கலாம். இல்லை கணவருக்கு வேலை கிடைச்சி அதிக சம்பாதியத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், லாபத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல் நிறைய பேருக்கு குழந்தைகளால் லாபம் ஏற்படக்கூடிய முக்கியமான காலகட்டம். இப்போ குழந்தை இருக்காங்க, உங்கள் பையன் இருக்காரு, உங்கள் பொண்ணு இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அதிகமாக கான்சன்ட்ரேட்டடாக கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கலாம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக லாபம் வச்சு உங்கள் பொருளை விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நேரம் காலம் சரியாக இருக்கும்போது, நல்ல நேரம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்குது, பார்த்துக்கிட்டே வரும். அப்போ லாபம் சம்பாதிக்கக்கூடிய நேரம்னும் போது ஏன் கம்மியாக சம்பாதிக்கிறது, அதிகமாக சம்பாதிக்கனாலே ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க, அந்த கொட்டேஷன் கொடுக்கும்போதே ஒரு 30% அதிகமாக கொடுங்க. ஏதாவது ஒரு பொருள் விற்கிறீங்க, இல்லைங்க ரேட் ஏறிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக விற்பனை செய்திருக்கலாம்னால் கண்டிப்பாக பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இல்லை சார் கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த சர்வீஸ் சார்ஜஸை அதிகம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் பெரிய லெவலில் வரும். முக்கியமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சார். எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி யோசனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள்.
வெளிநாட்டில் போய் ஏதாவது நீங்கள் வாணிபம் பண்ணணும் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். வெளியூரில் ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கணும், வெளியூரில் ஒரு டீலரை போடணும், வேறு ஸ்டேட்டில் டீலரை போடணும், வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வாங்கி விற்கணும்னு நினைக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலாக மாறும். அதே போல் கன்னிராசி என்பது எப்போவுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடிய நபர்கள். அதனால் பண்ணுங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலோ வேலையோ செய்வது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு கமிஷன் சார்ந்த ஒரு வேலையை ஒரு துறையை தேர்வு செய்வது ரொம்ப முக்கியம். அதை செஞ்சீங்கன்னா லைஃப்பில் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு ஒரு கமிஷன் பிஸ்னஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு காசு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிரச்சனைகளை கொடுக்காது. முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வீட்டிலேருந்தே வேலை செய்கிறது, வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப மாதமாக இருக்குது. நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதமே லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த கன்னிராசி என்பதுக்கு இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருமணம் ஆகாதவருக்கு நல்ல இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி படிப்பு, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தகுதி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குடும்ப நிலையோட ஒரு திருமணம் ஆவதற்கான ஒரு அமைப்புகள் இந்த கன்னிராசி என்பதுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் கன்னிராசி என்பது இந்த மாதம் ஒரு வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். காசே இல்லை சார்னு சொன்னால் கூட சில பேர் அது மாதிரி சொல்கிறவங்க இருப்பீங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு சிந்தனையை வைங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு இடம் வாங்கிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இல்லை சார் இப்போ வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், வாங்கிறதுக்கான ரைட் டைமான்னு கேட்டால் இதை விட ஒரு பர்ஃபெக்டான டைம் கிடையவே கிடையாது. ஆவணி மாதத்தில் ஒரு வீடை பாருங்கள், டக்குன்னு பால் காய்ச்சிட்டு நீங்கள் அந்த குடி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ஒரு இடம் வாங்குங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அந்த இடம் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும், பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போது. அதே போல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களால், உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம், அவங்களால ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். அதே போல் நிறைய சண்டை பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் தீர்ந்து ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகளை பெறக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதே போல் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளை இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த மாதம் அதில் க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசலாமா இருக்குன்னா இந்த மாதம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பண வரவுகள் இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்து விற்று உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, அதேமாதிரி இடம் விற்று வீடு விற்று பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. அதே போல கன்னிராசி என்பவர்களுக்கு நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய நேரம். இப்போ நீங்க இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணினா கிடைச்சிடும். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்க, வாங்கியே தீர்வுன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சால் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை, பேங்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி காதல் செய்யக்கூடியவர் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளும் செய்வது சிறப்பு. மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசமாக அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி, சுக்கிரன் புதன்ல கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்த்.